இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித யாக்கோபினுடைய விழாவினை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. யாக்கோபு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சில நேரங்களில் யார் அவர் அப்படின்னு நம்ம சிந்திப்பது உண்டு. ஏனென்றால் நாம் வாழ்கின்ற பகுதிகளில் அவரை புனித சந்தியாகப்பர் என்று நாம் அவரை அழைப்பதுண்டு. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் செயின்ட் ஜேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த திருத்தூதரினுடைய விழாவினை கொண்டாடி மகிழ நமக்கு நம்முடைய கத்தோலிக்க திருஅவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனித யாக்கோபிற்கும் ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் இடையான உறவு எப்படி இருந்தது? புனித யாக்கோபினுடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை பற்றி தியானிப்பதற்கு முன்பாக நாம் இன்னொருவரை பற்றி கண்டிப்பாக தியானிக்க வேண்டும். யார் அவர் என்று பார்த்தோம் என்றால் புனித யாக்கோபினுடைய தாய், செபதேயுவினுடைய மனைவி. அந்த தாயை பார்த்தோம்னா இன்றைய நற்செய்தியில் அந்த தாயை பற்றி மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சில நேரங்களில் நாம் என்ன நினைப்போம் என்றால், இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த தாய் ஒரு சுயநலம் நிறைந்த ஒரு தாயாக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டும் பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக, நம்முடைய பிள்ளைகள் மட்டும்தான் எல்லாத்தையும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் மிகுந்த ஒரு தாயாக நாம் பார்ப்பது உண்டு. ஆனால் சற்று மாறுபட்ட விதத்தில் நாம் அதை தியானிக்கும் பொழுது அந்த தாயினுடைய அன்பு, இந்த தாயினுடைய பரிவு, தன்னுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் மேல் அவள் கொண்டிருந்த அன்பை அது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும், நாம் பெரிய இடத்தில் இருந்தாலும் சரி, நாம் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை எப்பொழுதும் அரவணைத்து பாதுகாத்து நம்மளை எப்பொழுதும் நேசிக்கின்ற ஒரு நபராக இருப்பவர் தாய். ஆமாவா இல்லையா? அன்னை என்பவள் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து காக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றாள். அப்படித்தான் புனித யாக்கோபினுடைய தாயும் தன்னுடைய மகன்கள் 2 பேருக்கும், புனித யாக்கோபுக்கும் புனித யோவானுக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரியணையில் ஆட்சி செய்கின்ற பொழுது அவருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் என்னுடைய 2 மகன்கள் அமர வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு பேராவலோடு ஆண்டவர் இயேசுவிடம் அந்த கேள்வியை கேட்பதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள் அந்த தாயினுடைய அன்பை. அவள் தனக்கு அந்த இடத்தை வேண்டும் என்று அவள் கேட்கவில்லை, தனக்காக ஆண்டவரிடத்திலே எதுவும் கேட்கவில்லை, மாறாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கின்றாள். இன்று ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு அன்னையும் இந்த மனச்சான்றோடு, இந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது நடந்தால் போதும், என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் தாய்மார்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மன உள்ளத்தோடு நிறைந்த ஒரு தாயாக அந்த புனித யாக்கோபினுடைய தாய் இருந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஒரு தாயானவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அவளிடம் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் புனித யாக்கோபினுடைய வாழ்க்கை. 12 இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 முக்கியமான திருத்தூதர்களில் இவர் ஒருவர். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு! செபதேயுனுடைய ஒரு மகனாக கலிலேய கடலோர பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிட்ட உடனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொன்ன உடனே படகு, வலை, தன்னுடைய சொந்த தகப்பனை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதை மத்தேயு அதிகாரம் 4 இறை வார்த்தை 21, 22 நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், அவருடைய ஆவல், ஆண்டவருக்காக பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு பேராவல் புனித யாக்கோபிடம் இருந்ததை நம்மால் காண முடிகின்றது. இரண்டாவது பார்த்தோம் என்றால் ஆண்டவர் அவர்களை, அதாவது அந்த புனித யாக்கோபையும் புனித யோவானையும்
இடியின் மக்கள் என்று அழைக்கின்றார். காரணம் என்ன? என்னன்னா 2 பேருமே ரொம்ப மூர்க்கத்தனமாக, ரொம்ப கோவக்காரங்க. எப்பாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஏதாவது சொன்னாலே கோவம். அவ்வளோ கோபம் பிடித்தவர்கள், மூர்க்கத்தனமானவர்கள், எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது என்ற ஒரு நிலையில் வாழ்ந்தவர்களை இயேசு அழைக்கிறார். அவர் பாருங்க, இயேசு அவர்களை அழைத்து அவர்களை கோபத்தால் அல்ல, மாறாக அன்பால் மனிதர்களை வெல்ல அவர்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார், அவர்களை பக்குவப்படுத்துகின்றார். இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவர் ஒருவரை அழைக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட தீய செயல்களை வேணாலும் அவர்கள் கொண்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் அவற்றையெல்லாம் களைந்து அவரை ஒரு நல்ல ஒரு மனிதராக உயர்த்துவதை தான் இன்றைய நாளிலே புனித யாக்கோபினுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒருபடி மேலே சென்று பார்த்தோம் என்றால், யாக்கோபு கடவுளால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட 3 முக்கியமான சீடர்களில் அவரும் ஒருவர். பாருங்க, யாயிரனுடைய மகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் பொழுதும் சரி, தாபோர் மலையிலும் சரி, கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவர் இரத்த வீரை சிந்திய பொழுதும் சரி, ஆண்டவருடைய பாடுகளின் போது ஆண்டவரோடு உடன் இருந்தவர், ஆண்டவரோடு தங்கி ஜெபித்தவர், ஆண்டவரோடு பயணித்தவர். இந்த அனைத்து காரியங்களுக்கும் சொந்தக்காரர் புனித யாக்கோபு. ஆரம்பத்தில் யாக்கோபும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யாக்கோபும் புகழ், ஆசை, பணம் என்று இவற்றை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை சுற்றி அலைந்த ஒரு நபராக இருக்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தி நாம் வாசிக்கும் பொழுது, உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு பணியாளனாக இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிறது, மொத்தமாக மாற்றுது. பாருங்க, நான் அப்படி இருக்கணும், நான் புகழில் இருக்கணும், என்கிட்ட பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், பட்டம் இருக்கணும் என்று அலைந்து தெரிந்தவன், நீ அப்படி இருக்க வேண்டுமென்றால் நீ முதல் பணியாளனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதும் அவருடைய உள்ளம் நொறுங்கி போயிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுக்காக மாற்றுகின்றார். அதனால்தான் கடவுள் அவருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்றார். என்னவென்று பார்த்தோம் என்றால், முதல் மறைசாட்சியாக, அச்சமின்றி நற்செய்தியை அறிவித்து முதல் மறைசாட்சியாக கிபி 44ஆம் ஆண்டு ஏரோது அக்கரிப்பா அரசனால் வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்படுகின்றார். முதல் மறைசாட்சி, அந்த 12 திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சி புனித யாக்கோபு. எப்படிப்பட்ட ஒரு வாரத்தை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். பேருக்கும் புகழுக்கும் அலைந்த ஒருவர் கடவுளால் தொடப்பட்டவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். இதுதான் அவருடைய தியாகம். அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு 3 காரணிகள் இருக்கின்றன. என்னென்ன? முதலாவது பார்த்தோம் என்றால், இறைவன் அழைக்கும் பொழுது தாமதிக்காதே. இறைவன் நம்மை அழைக்கும் பொழுது தாமதிக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை பாருங்க, கடவுள் என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைத்தவுடன் எல்லாத்தையும் போட்டுட்டு, பெற்றெடுத்த அப்பாவையும் போட்டுட்டு, அப்பாவையும் விட்டு விட்டு ஆண்டவரை தூக்கி போகிறார். ஆண்டவரே, எனக்கு அந்த ஒர்க்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லலை. மாறாக ஆண்டவர் அழைத்தவுடன் அவருடைய அழைப்பிற்கு அடிபணிந்து அவருடைய அழைப்பிற்கு தன்னுடைய தொண்டனாக பணியாற்ற தன்னை முழுவதுமாக கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், நமது குறைகள் இறைவனுக்கு ஒருபோதும் தடையல்ல. நம்மள்கிட்ட எவ்வளோ குறைகள், என்ன மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு குறைகளை கொண்டவர்கள். நம்மள்கிட்ட எல்லாட்டையும் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம எங்கேயுள்ள யாருமே புனிதர்கள் கிடையாது. அப்படி இருக்கையில் புனித யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு கோபக்காரன், எப்போ என்ன பண்ணுவான்னு அவருக்கே தெரியாது. ரொம்ப கோபம். நம்மள ஒரு சில பேர் இருப்போம், கோபம் வந்தால் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. அதே போல் யாக்கோபும் அப்படிப்பட்ட ஒரு கோபக்காரர். ஆனால் பாருங்கள், கடவுள் அவரை அழைத்தவுடன், அன்பால் தொட்டவுடன் அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது. கடவுள் அவருடைய கோபக்கார, இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் என்று அவனை ஒதுக்கவில்லை. மாறாக அவர் இருந்த குறைகளோடு, அவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல, குறைகளோடு அவரை அழைக்கின்றார். அவனை அழைத்து அவனை தகுதிப்படுத்துகின்றார். அவரை மேன்மைப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. இதுதான்
நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். கடவுள் எப்பொழுதும் நம்முடைய குறைகளை பார்க்கின்ற கடவுளாக இருப்பதில்லை, மாறாக நம்முடைய குறைகளிலிருந்து எவ்வாறாக நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கின்ற ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்பதை புனித யாக்கோபினுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மூன்றாவதாக இறுதியாக நாம் பார்த்தோம் என்றால், புகழை அல்ல மாறாக பணிவான சேவையை கடவுள் விரும்புகிறார். அதைத்தான் புனித யாக்கோபும் செய்கின்றார். புகழை மட்டுமே, பட்டத்தை மட்டுமே, பணத்தை மட்டுமே நாடி சென்ற ஒருவர் கடவுளுடைய வார்த்தை அவரை தொடும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சேவை செய்ய, பணிவான ஒரு சேவையை தொண்டாற்ற, கடவுளுக்காக ஒரு சீடனாக தொண்டாற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவை. இன்றைக்கி நம்ம எதையோ தேடி ஓடுறோம், பணம், பட்டம், பதவி, அது இதுன்னு எதையோ தேடி ஓடுறோம். அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றுமல்ல. நாம் கடவுளுக்கு சீரனாக இருக்கும் பொழுது, கடவுளுக்கு பணிந்து அடிபணிந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் கடைபிடிக்கும் பொழுது கடவுள் உலகத்தை நம்மளுடைய காலடிக்கு கீழே வைப்பார். இதுதான் புனித யாக்கோபினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் ஒரு பாடமாக இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் கடவுள் அழைக்கும் பொழுது நாம் அதற்கு பதிலளித்திருக்கின்றோமா? நான் குறையுள்ளவன் என்று பல்வேறு நேரங்களில் நாம் தட்டி கழிப்பது உண்டு. ஆனால் கடவுள் ஒருபோதும் குறையை பார்க்கின்ற ஒரு கடவுளாக இருந்ததில்லை. மூன்றாவதாக, கடவுள் நம்மை புகழை அல்ல மாறாக சேவை செய்ய, பணிவான சேவை செய்ய நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இதைத்தான் புனித யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செய்தார். கடவுள் அவரை மென்மேலும் உயர்த்தினார். நாம் எப்பொழுது இதை மூன்றை நாம் செய்கின்றோமோ நாமும் கடவுளால் தொடப்படுவோம், கடவுளால் மேலோக்கி எடுத்து செல்லப்படுவோம். சிந்தித்து பார்ப்போம். இன்றைய தினத்திலே புனித யாக்கோபை போல புகழை அல்ல பணிவை தேடும் சீடர்களாக, பணிவை தேடும் ஒரு இதயத்தை கடவுள் கொடுக்கவும், பயத்தை அல்ல மாறாக நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கும் துணிவையும், இயேசுவை இறுதி வரை உண்மையாக பின்பற்றும் ஒரு அருளையும் கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.